முஸ்தரக்கல்ல அதாவது ஹாக்கிமில் வரக்கூடிய செய்தி 4409வது இலக்கம். ஆயிஷாலாம் அறிவிக்கிறாங்க, இந்த செய்தி அறிவிப்பாளர் வரிசை ரீதியாக அதாவது நம்பகமானவர் வழியாக வராது விட்டாலும் வரலாற்றில் இதை ஏற்றுக்கொள்வதில் நம்பகமான எந்த செய்திக்கும் முரண் இல்லை, தகவல்களுக்கோ நேரடி அடிப்படைகளுக்கோ முரண் இல்லை என்றனால பல அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, இதை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்தார்கள். அபூபக்கர் எல்லாம் மரணித்தாங்க. இந்த மரணத்தை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிற இடத்துல, அபூபக்கர்லாம் மரணிக்கிற டைம் என்ன வயசு? 63 வயசு. எங்களில் சிலர் 63 வயசாகி நம்மளும் மரணிக்கிறோம் அப்படி என்று சொல்லி சிலர் சந்தோஷமாக சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் 63 இல்லை, அப்படி மரணிச்சா. அவங்கெல்லாம் எத்தனை 33 அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 61.5 62 ஆகிக்காது. ஏன்னா நம்ம இங்கிலீஷ் மாதத்தில் அளந்துட்டிக்கிறோம், விளங்கிட்டா? அப்போ 63 அப்படின்னு சொன்னால் அரபு மாதத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 64 65 வரைக்கும் என்ன செஞ்சிடும், அது வந்துடும். எனவே அரபு ரீதியாகத்தான் அங்கே 63 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ரசூல்லாங்க மரணிச்சத்தை ஆங்கில மாதத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 63 என்ன செய்யலை, மரணிக்கல. அதுக்கு முந்தி தான் என்ன செய்கிறாங்க, மரணிக்கிறாங்க. ஏன்னா நாட்கள் குறவு, அரபு மாதத்தில் நாட்கள் குறவு. அப்போது 63 என்ன செய்தார்கள், அந்த அபூபக்கர்லாம் மரணித்தார்கள். ஆயிஷாலாம் சொல்ற வகான சபபு மரதிஹி, அவங்களுடைய நோய்க்குரிய காரணம் என்ன அப்படி என்றால், வரலாற்றில் அபூபக்கர்லாம் அவங்களுடைய மரணத்தை பற்றி 3-4 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் மிக பிரதானமான காரணமாக இது சொல்லப்படுது. என்ன காரணம் என்றால், அன்னஹு இக்தஸல ஃபி யௌமின் பாரித், குளிரான நாளில் குளித்தார். நல்ல குளிர்ச்சியான நாளில் போய் என்ன செஞ்சார், குளித்தார். அபூபக்கர் நல்லடியார், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர். அதனால் குளிரான நாளில் குளித்தா என்ன செய்யாது, அவருக்கு ஒன்றும் வராது. இந்த மாதிரி சிலர் அந்த நல்லதை விளங்கி வச்சுக்கிறாங்க. அப்படி இல்லை, அவர்கள் என்ன செய்யாங்க, குளிரான நாளில் குளித்தார்கள். ஃபஹும்ம ஹம்ஸத அஷர லைலத்தன், 15 நாட்கள் காய்ச்சல் ஆயிட்டு. 15 நாட்கள் அவருக்கு காய்ச்சல் பீடித்தது. லம் யஹ்ருஜ் இல ஸலா, தொழுகைக்கும் என்ன செய்யலை, வர முடியவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் என்ன செய்தார்கள், தொழுவித்தார்கள். அதன் காரணமாகத்தான் மரணித்தார்கள். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணம் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய தகவலில் இது ஒன்று. அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு என்ன குளிரான நாளில் குளித்ததனால் ஏற்பட்ட காய்ச்சலின் காரணமாக மரணித்தார்கள்.